வந்து வீட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே ராகினி வராங்க. இவ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதா அவங்க மாமியாரும் பார்க்குறாங்க. நீ எதுக்குடி இங்கே வந்த? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? நான் இங்கெல்லாம் வரல அப்படின்னோடனே, நீ எதுக்கு வந்த முதல்ல சொல்லு, எதுக்காக இங்கெல்லாம் வந்து யார் குடியை கெடுக்கிறதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஏற்கனவே உங்கள் குடி கெட்டு போச்சு, அதை சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீ என்ன சொல்ல வர? மரியாதை சொல்லிட்டு முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க சாரதா. உன் அப்பனுக்கும் உனக்கும் இதே வேலை தானே, அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதே வேலை, இதில் வேற நீ குடி கெட்டு போச்சுன்னு வேறு சொல்கிறியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, போனால் போது உங்கள் பொண்ணு வாழ்கிற வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறதுக்காக வந்தேன். என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீ முதல்ல உன் புருஷன் கூட ஒழுங்காக வாழப்பாரு. என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்குதுன்னு அங்கே இருக்க. நான் தான் கெடுக்கணும் அவசியம் கிடையாது, ஆல்ரெடியே கெட்டு போய் தான் இருக்கு உங்கள் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. மரியாதை இங்கே போறியா பெள்ளியாடி அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. நான் போகிறதுக்காக வரல, முக்கியமான கதையை சொல்லிட்டு போதான் வந்தேன். அங்கே நடக்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? உங்கள் பொண்ணு சொல்கிறாள் அவங்ககிட்ட அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ ஒன்றுக்கு ரெண்டா இங்கே வந்து கோல் சொல்ல தானே வந்திருக்க, அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் நான் நம்பக்கூடிய ஆள் கிடையாது. அப்படியா? சரி, காவேரி வந்து அந்த வெளியில வந்தாலே புதுசா அவள் அடித்து தள்ளினாலே அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதிர்ஷ்டம் பார்க்குறாங்க. என்னது, காவேரியே அந்த வெளியில அடித்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. உங்களுக்குலாம் தெரியாது போல் இருக்கு. அப்போது காவேரி உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லையா? பரவாயில்ல, நானே சொல்கிறேன், நீ என்னடி சொல்கிற அப்படின்னோடனே, உங்களுக்கு தெரியாதா, காவேரியை அந்த வெண்ணிலா பலார்னு 2 விட்டு கீழே தள்ளி விட்டா. அதுவும் விஜய் கையை பிடிச்சிக்கிட்டே விஜய் இருக்கும்போது இது நடந்தது. விஜய் எதுவுமே கேட்கலையா? அவர் என்ன கேட்பாரு, அவருக்கு வெண்ணிலா தானே முக்கியம். அதனால வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு அப்படியே நின்னாரு. உங்கள் பொண்ணு தான் போய் விழுந்தா. தாத்தா பாடி தான் கவலைப்பட்டாங்க, வேற யாரும் அங்கே கவலைப்பட்ட மாதிரி தெரில. அப்புறம் உங்கள் இஷ்டம், உங்கள் பொண்ணு வாழ்கிற வாழ்க்கையே நீங்களே போய் பார்த்துங்க. நல்லா அடி விழுந்துருது அம்மாவுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். எனக்கே பாவமாச்சுன்னா பார்த்துங்க, எனக்கே அவளை பிடிக்காது, பாவமாக இருந்தது, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படி சொல்லிட்டு, அப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு ராகினி போயிடுறாங்க. இதை கேட்டு சாரதா அலறி துடிக்கிறாங்க. என் பொண்ணு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறா, பாவம் அவள் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுறான், அவள் தலையை எழுத்தா, இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இல்லடி சொன்னா கேளு, பார்த்து வந்து பொறுமையாக பேசி சாரதான்னு. நான் விட மாட்டேன், நான் போய் கேட்டுட்டு வரேன், 2ல் 1, என் பொண்ணு கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது அத்தை, நான் வர இருங்க அத்தை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம பாட்டி. அடுத்து வந்து இங்கே சாரதா வரதை பார்த்துட்டு, வாமா சாரதா உள்ளே வா அப்படி சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க. நான் உள்ளே வந்து என்னங்க பண்ண போகிறேன், என் பொண்ணு படுற கஷ்டத்தை பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே வந்து அங்கே வராரு விஜய். அத்தை வாங்க அத்தை அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க சாரதா. என்ன அத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? தம்பி விட்டுருங்க தம்பி, எதுவுமே பேசுறதுக்கு நான் வரல அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு விஜய். என்ன இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஓடி வராங்க நம்ம காவேரி. அம்மா என்னம்மா திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே, நீ அமைதியாக இருடி, நீ எதுவுமே பேசாத, எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன், நீ பேசாத அப்படின்றாங்க. என்னம்மா சாரதா வரும்போது இவ்வளோ டென்ஷனாக வர, என்ன ஆச்சு அப்படி பாட்டி கேட்குறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து என்னாச்சு சாரதா சொல்லுங்க அப்படி சொன்னோன்னே, என்னதை சொல்கிறது, சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த வெண்ணிலா கூட்டினது வச்சுருக்கீங்கல்ல, அவள் வந்து என் பொண்ணை வந்து காவேரியா அந்த அடி அடிச்சிருக்காளாமே, உண்மையா அப்படின்னு கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவளுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு தெரியலையே. பாட்டி சொல்கிறாங்க, இல்லைம்மா அவள் வந்து ஏதோ டென்ஷனில் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே, என்னங்க இது இவ்வளோ பேர் இருக்கீங்க, என் பொண்ணு அடி வாங்குறத வந்து பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னோடனே, அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நடந்தது என்னென்னா நீ அமைதியாக இரு விஜய், நான் பேசிக்கிறேன் அப்படி தாத்தா சொல்கிறாரு. அதான் பதட்டப்படாத மாத்தேன், இது வந்து உண்மையிலேயே நடந்தது என்னென்னா, வேணும்னு அந்த பொண்ணு தள்ளிவில்லை, ஏதோ டென்ஷனில் வந்து தள்ளி விட்டுட்டாமா, காவேரிக்கு எதுவும் அடியெல்லாம் பண்ணலாமா, நல்லா தான் இருக்கா காவேரி பாரு. ஆமாம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் என் வயிறு பத்திக்கின்னு எரியுதுங்க, இதெல்லாம் என்னங்க அநியாயமாக இருக்குது, புதுசாக ஒரு பொண்ணு வீட்டில் வந்து சேர்த்துப்பீங்க, அந்த பொண்ணு என் பொண்ணை கொடுமைப்படுத்துவாளா, இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு, என் பொண்ணு இங்கே இருக்கிறதுலாம் கஷ்டமாக தான் சொல்லுங்கள், அந்த பொண்ணையே நீங்கள் வச்சுங்க, என் பொண்ணை நான் என் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறேங்க, தயவு செய்து காவேரியை ஏன் கூட அனுப்புங்க, அந்த பொண்ணு குணமாகி அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிற வரைக்கும் என் பொண்ணு ஏன் கூடவே இருக்கட்டும், அட்லீஸ்ட் அடிப்படாமையாவது என் பொண்ணு என் கூட இருப்பாள் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. சாரதா அழாதம்மா, சொன்னா கேளு, அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா அப்படின்றாங்க. பாட்டியும் கூட சேர்ந்து சொல்கிறாங்க. உடனே வந்து, அம்மா இங்கே பாருமா, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளு, வெண்ணிலாவை வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், அந்த பொண்ணு அடிக்கிற அளவுக்கு நாங்கள் விட்டுருவோம்மா, இது எதேச்சியாக தெரியாமல் நடந்துருச்சுமா, நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம்மா, இன்னொரு வாட்டி இந்த தப்பு நடக்கவே நடக்க, ஆமாத்த தெரியாமல் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறா. விஜயை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க நம்ம வந்து சாரதா. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் அந்த பொண்ணு தான் வந்து முக்கியம்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணையே வந்து வீட்டில் வச்சுக்கங்க எல்லாரும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் ஏன் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. சாரதா சொன்னோன்னம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ வாமா அதெல்லாம் பேசாதம்மா, தாத்தா மனசு கஷ்டப்படுறாரு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாதானப்படுத்திக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து தாத்தா செம்ம டென்ஷனாக அப்படியே முறைக்கிறாரு விஜய் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாரு.